எப்படி 1967 அண்ணா மிகப்பெரிய புரட்சிகளை வெற்றி பெற்று ஆட்சியை பெற்றாரோ அப்போது காமராஜர், ராஜாஜி, பெரியார் போன்ற எல்லா தலைவரையும் ஆலோசனைகள். அதே போல இன்றைக்கு இவரும் கட்சி வேறுபாடு எல்லோரையும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து ஒன்றாக இருந்த சமது அப்துல் லத்தீப் அவர்கள் இருவரும் அந்த காலகட்டத்தில் பிரிந்தது சூழ்ச்சியா இல்லை உடைப்பா? உண்மையை சொல்லுங்க. அதில் சூழ்ச்சி இருக்க முடியாது, உடைப்பு இருக்க முடியாது. எனக்குன்னு தன்னுழைப்பு தான் முன்னேறணுங்கிற எண்ணத்தில் தானே பல கட்சிகள் உடையும். காமராஜரை பற்றி சொல்லும்போது நம்மளே கேள்விப்பட்ட மருத்துவ இதுக்கு பட்டியல் முதலமைச்சர் இவங்க சரி பண்ணி ஒரு சீட்டு கொடுக்கலாம் இவ்வளோ பேருக்குன்னு இருந்தது போது 15 நாள் 20 நாள் மண்டை அடிச்சுட்டு இருந்தேன். இவர் ஒரு நிமிஷத்தில் முடிச்சு டிக்கெட் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தா அதில் யார் யாரெல்லாம் கை நாட்டு போட்டிருக்காங்களோ கையெழுத்து கூட எழுத தெரியாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பதவி ஏற்ற உடனே கஜானா காலி என்று சொன்னார். இல்லைங்க, கஜானா காலி இல்லை, 10 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு போனாங்க. 10 லட்ச ரூபா கடன் எதற்காக வைத்து பிரச்சனையெல்லாம் வருகிறது என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே வருகிறதா, அது வெளிப்படையாக வருகிறதா தெரியாது. ஆனால் ஒன்றிய அரசின் மூலமாகத்தான் இருக்கும். தனிப்பெரு கட்சிக்கு எப்படி சோதனையோ அதே போல் தனிப்பெரும் சமூகத்துக்கும் பல்வேறு சோதனைகள். மக்களிடையிலே இந்த பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் என்கிற நிலை இல்லை. ஆனால் அவர்களுடைய பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்பிக்கை வாக்கெடுப்பு, பெரும்பான்மை இதெல்லாம் ஒரு அரசியல் களத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வந்தாலும் ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறதோ அதே போல் பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மையுடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் சமூக மக்களுக்கும் பல்வேறு சோதனைகளும் இங்கே தமிழக அரசியல் களத்திலும் மற்ற வாழ்வியல் நிலைகளிலும் ஏற்படுகிறது. அது குறித்து நம்முடைய விரிவாக பேசுவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் திரு முகமது அலி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஜெயராமன் அவர்களே. வணக்கம். பத்திரிகை.com நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வாழ்த்துக்கள். மிகுந்த நன்றி. இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு பெரும்பான்மை அது பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் ஒரு 108 இடங்கள்லேருந்து ஒரு 118 இடங்களை தொடுவதற்கு அவருடைய அந்த பட்ட பாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த விஜயுடைய அந்த தாவியக்காக மட்டும் சோதனை இல்லை, பெரும்பான்மை மக்களுக்கு தனிப்பெரு சமூகங்களுக்கும் இந்த சோதனை ஏற்படுகிறது. இதெல்லாம் மற்ற சமூகங்கள் இனிவரும் காலங்களில் எப்படியெல்லாம் அணுகணும்? பேராசையாக இருக்கீங்க. கல்வி என்பது ஒரு பெரும்பான்மை சமூகம் மட்டும் இல்லை, நம்ம அதை வேறு விதமான காரணங்களை கூறினாலும் அந்த மாணவர்களுடைய அந்த பாதிப்புலாம் இருக்குங்கள்ல, அது நம்ம பெரும்பான்மை சிறுபான்மையோடைய பிரித்து பார்க்க வேண்டாம். இப்போ அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு கிடச்சிருந்ததுன்னா அந்த மாணவர்கள் இன்றைக்கி எங்கேயே போயிருப்பாங்க. இப்போ இத்தனை வருட காலம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நீதிமன்றத்துக்கு சென்றதுனால அவங்களுடைய கல்வித்தரம் பாதிக்கப்பட்டு பின்னடைவை நோக்கி போகிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் இனி வரும் காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, என்னென்ன செய்யணும், ஒரு ஆக்கப்பூர்வமான அரசு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது? அதாவது இன்றைக்கு அவர் பெரும்பான்மையாக வாக்குகளை பற்றி நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். 144 இடங்கள் தான் என்று சொல்வது நாங்கள் கணித்த கணிப்பிலே குறைவு. 150க்கு மேல் பெறுவார் என்று எதிர்பார்த்தோம். யார் இவரை முதலில் ஆதரித்தார்கள் என்று கூறப்பட்டதோ நல்லா தெரியும், அவர்களே இவர்களுக்கு குடைச்சல்கள் கொடுத்தார்கள். அதுதான் அவர் பதவியேற்புக்கு காலதாமதம். அந்த நேரத்தில் ஜனநாயக மரபை காப்பதற்கு இவர் எதை தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த தீய சக்தியிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான் இவருக்கு ஆதரவு தந்து ஆட்சியிலும் அமர வைத்து விட்டார். இவருக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்லியதை போல பல்வேறு சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆட்சியாளர்களுக்கு சோதனை தான் வரும். ஆனால் இவருக்கு இங்குள்ள கட்சிகளை காட்டிலும் வேறு வகையான நிர்பந்தங்கள் ஏற்படக்கூடும், அச்சுறுத்தல்கள் ஏற்படக்கூடும் என்பதுதான் எங்களுடைய ஐயமாக இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற நம்முடைய இன்றைய அதில் தான் அவர் உறுதியாக தானே இருக்கார். இல்லை, இன்றைய போக்கு அரசியல் நாகரிகத்தோடு இருக்கு. அதை மாற்றிருக்கார். அன்றைக்கு எப்படி 1967 அண்ணா மிகப்பெரிய புரட்சிகளை வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தாரோ அப்போது காமராஜர், ராஜாஜி, பெரியார் போன்ற எல்லா தலைவரையும் ஆலோசனைகள் பெற்றார். அதே போல இன்றைக்கு இவரும் கட்சி வேறுபாடு எல்லோரையும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து அவர்களுடைய ஆலோசனையை பெறுவதற்கும் தயாராக இருப்பார்கள். ஆகையினால இந்த ஒரு நாகரிக ஒரு முதிர்ச்சி வந்திருக்கு. ஆனால் எல்லா தலைவரையும் பார்க்குறாரு. ஆனால் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவர் ஏற்கனவே முதலமைச்சர் இருந்திருக்காரு. அவரை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அவருக்குன்னு சில ரிசர்வேஷன் இருக்கக்கூடும்.
ஏனென்று சொன்னால் கடைசி வரைக்கும் அவருக்கு நான் சொன்னேன் இல்லையா, சில குடைச்சல்கள், மன உளைச்சல்களை ஏற்படுத்துவதற்கு சில பேர் காரணமாக இருந்திருக்கக்கூடும். அதனால் அந்த சில பல காரணங்கள், இன்னும் சொல்லப்போனால் அரசியலுக்கு புதியவர், ஆட்சி கட்டிலுக்கு புதியவர், இன்னும் தன் உணர்வுகளை பக்குவப்படுத்தி வெளியே தெரியாமல் அடக்கமாக இருந்து காக்கக்கூடிய அந்த சிறப்பான பண்பு விஜய்க்கு இருந்தாலும் அந்த அரசியல் முதிர்ச்சி என்று சொல்கிறோம் இல்லையா, அது வருவதற்கு கொஞ்சம் காலமாகும். அதனால் அவரையும் கூட அவர் சந்திக்கலாம், இதற்கு பிறகு சந்திக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு நாங்கள் நினைப்பது, தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகளினாலே அவருக்கு மிகப்பெரிய சோதனைகளோ அல்லது பெரிய பெரிய ஏதாவதிலும் அவரை நிர்பந்திக்கக்கூடிய அளவிலே பெரிய சிக்கல்கள் எதுவும் வராது. அவர் செய்கிற, அவர் கொண்டு வருகிற திட்டங்களிலே வேண்டுமானால் சில சில திருத்தங்களை சொல்லுவார்கள். ஒரு உதாரணமாக பதவி ஏற்ற உடனே கஜானா காலி என்று சொன்னார். இல்லைங்க, கஜானா காலி இல்லை, 10 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு போனாங்க. 10 லட்ச ரூபா கடன் எதற்காக வைத்து கொள்ளும்? அவர் பழைய நம்முடைய அருமையை எடப்பாடியார் முடித்து கொடுக்கும் பொழுது 5 லட்ச ரூபா கடன், 5 லட்சம் கோடி கடன். அதற்கு மேலே அதுக்கு முன்பு இருந்த கடன், அதோடு இப்பொழுது சேர்த்து கடன் வைக்கணும். நம்முடைய ஜிடிபி ரேட் ஏறி இருக்கிறது. அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, திருப்பி தரக்கூடிய சக்தி இருந்தால்தான் உங்களுக்கு கடன் கொடுப்போம். அப்படி இருக்கும்போது 28 வரைக்கும் வாங்கலாங்கும் பொழுது இவங்க 26 வரைக்கும் தான் வாங்கியிருக்காங்க. நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து, ஆகவே தான் நம்ம இப்பொழுது கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம், கடந்த திராவிடர் மாட ஆட்சியில் என்னென்ன நல்ல பல திட்டங்கள் கொண்டு வந்தார்களோ அவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். இந்த பள்ளி கல்விகளுக்கு, குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுத்தது, பெண்களுக்கு அவர்களுடைய மறுமலர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தது. இன்னும் சொல்லப்போனால் குழந்தை முதல் கொண்டு கிழகர் வரை, அதாவது கருவறையிலேருந்து கல்லறை வரை பல திட்டங்களை பல பேருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திட்டங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல். அதனால் அதிலெல்லாம் இவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் என்று எனக்கு தோணவில்லை. இவருக்கு பிரச்சனையெல்லாம் வருகிறது என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே வருகிறதா, அது வெளிப்படையாக வருகிறதா தெரியாது. ஆனால் ஒன்றிய அரசின் மூலமாகத்தான் இவருக்கு வரும். தனிப்பெரு கட்சிக்கு எப்படி சோதனையோ அதே போல் தனிப்பெரும் சமூகத்துக்கும் பல்வேறு சோதனைகள் இல்லைங்களா? ஆமாம். அதற்கு உங்களுடைய பார்வை, மக்களிடையிலே இந்த பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் என்கிற நிலை இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வசதி சமூக நீதி பேசுகிற தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி சோதனைகள், சிக்கல்கள் வரும். அங்கே நடக்குது. சமூக நீதி பேசுகிற இடத்துல தான் சில பிரச்சனைகளே உண்டாகும். அதனால தான் இந்த கேள்வி. அதாவது காரணம் என்னென்ன, கல்வி நிலையில், வேலைவாய்ப்பு நிலையில், பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கி இருக்கிற மக்கள் நிறைந்த ஒரு தமிழ்நாடு. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் கீழே இருக்கிற மிகப்பெரிய பின்னணி நமக்கு தெரியும். நாம் கண்ணால் பார்த்தவர்கள் எந்த அளவுக்கு ஜாதிய பிரச்சனை இருந்தது என்று. ரயில்வே ஸ்டேஷன்களில் உயர்ந்தவர்களுக்கு பித்தளை பாத்திரத்தில், பித்தளை டம்ளரிலே தண்ணி வைத்திருந்ததையும் பார்த்தவர். அதே போல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கடைசியில் மண்பானையில், மண் சட்டியில், கலையத்தில் தண்ணீரை வைத்திருந்தவர்கள். என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த சமூக நீதியை கொண்டு வந்த அந்த திராவிட இயக்கங்களை நாம் மறந்துவிட முடியாது. அந்த இயக்கங்கள் கொண்டு வந்திருக்கின்றன. அவற்றுக்கு துணையாக தேசிய கட்சிகளும் இருந்திருக்கின்றன. காங்கிரஸ் இருந்திருக்கிறது. காமராஜருடைய ஆட்சியே பார்த்தீங்கன்னா சமூக நீதி ஆட்சி தான். சமூக நீதி ஆட்சி தான். அவர் தான் திறக்கலைன்னு சொன்னால் இன்றைக்கு இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் வளர்ச்சி. தொடக்கத்துக்கான முதல் புள்ளி. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்திலேயே அமெரிக்காவிலிருந்து வந்த பால் பவுடர்கள், மற்ற உணவுகள், அந்த மதிய உணவு திட்டம், இதனுடைய உணவு திட்டத்தினுடைய சூத்திரதாரியே காமராஜர் அவர்கள் போட்டது தான். கல்வி கண் திறந்தவர் அவர் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 5 ஆண்டு பல தொழிற்சாலைகள், 5 ஆண்டு திட்டங்களை முழுமையாக கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு தொழிற்சாலைகள் தான். ஒரு சேலத்தில் தொழிற்சாலையிலேருந்து, திருச்சியில் பெல்லிலேருந்து, மிகப்பெரிய ஆவடி தொழிற்சாலையிலிருந்து அத்தனை தொழிற்சாலையும் கொண்டு வந்தது அந்த காலத்தில் தான். அணைகள் கட்டப்பட்டது. எல்லாம் அதை சொல்கிறேன். அவ்வளவு பிரம்மாண்ட பண்ணுகிற போது அவருக்கு அவங்க என்னன்னு பார்த்தாங்கன்னா, மக்கள் மட்டும் காமராஜரை பற்றி சொல்லும்போது நம்மளே கேள்விப்பட்டிருந்த மருத்துவ இதுக்கு பட்டியலில் முதலமைச்சர் இவங்க சரி பண்ணி ஒரு சீட்டு கொடுக்கலாம் இவ்வளோ பேருக்குன்னு இருந்தது பொழுது, நிறைய பேர் அப்ளிகேஷன் வந்ததுனால யாரை தேர்ந்தெடுக்கலை முடியல அப்படின்னு சொல்லி இப்போ கடைசியில் முதலமைச்சரை கொடுக்கும் பொழுது அவர் முதலமைச்சர் பார்த்து எல்லாரும் 15 நாள் 20 நாள் மண்டை அடிச்சுக்கிட்டு இருந்ததை இவர் ஒரு நிமிஷத்தில் முடிச்சு டிக்கெட் அடிச்சு கொடுத்துட்டார். என்னன்னு பார்த்தா அதில் யார் யாரெல்லாம் கை நாட்டு போட்டிருக்காங்களோ, கையெழுத்து கூட எழுத தெரியாமல் இருக்காங்களோ
அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காரு, படிப்பறிவற்ற குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு. அதுபோல் அவர் அந்த மக்களை அந்த முன்னேற்றியது. அதுபோன்ற பெருஞ்சிந்தனை உள்ளவர்கள் நிறைந்த தமிழ்நாடு தான் இது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் சமூக நீதி என்று கொண்டு வருகிற போது சில ஆதிக்க சக்திகள் கடுமையாக இருக்கத்தான் செய்வார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய சுதந்திரம் அதில் பறிபோகிறதோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய நிலையில் வளர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், அரசு அதிகாரத்திலே இருந்து நிர்வாகத்திலே இருந்து சுகம் கண்டவர்கள். அதற்கு ஏற்ப ஒரு இளைய சமுதாயம், இளைத்த சமுதாயம் வருகிறது என்கிற போது எதிர்க்கத்தான் செய்வார்கள். அதுவும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு ஒன்றியத்திலும் சரி இங்கேயும் சரி உயர்ந்த பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் தான் அந்த மேலாதிக்க. அப்போ அவர்கள் கீழே அடைந்து வருகிறவர்களை விடமாட்டேன் என்கிற போது அந்த ஒரு சோதனை கட்டம், அந்த உரசல் வரத்தான் செய்யும். இவற்றையெல்லாம் சமாளித்து கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மாநில அரசுக்கு. ஒன்றாக இருந்த அப்துல் சமது, அப்துல் லத்தீப் அவர்கள் இருவரும் அந்த காலகட்டத்தில் பிரிந்தது வந்து சூழ்ச்சியா இல்லை வந்து உடைப்பா? உண்மையை சொல்லுங்க. அதில் சூழ்ச்சி இருக்க முடியாது, உடைப்பு இருக்க முடியாது. தன்முனைப்பு வேண்டுமானால் இருந்திருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை அவர்கள் 2 பேரையும் பிரித்தது யாரு? அதான் சொல்கிறேன். அதில் சூழ்ச்சியெல்லாம் இருக்க முடியாது, யாரும் உடைத்திருக்க முடியாது. மனிதர்களுடைய தன்முனைப்பு காரணமாகத்தான் இருக்கு. தனக்குன்னு தன்முனைப்பு, தான் முன்னேறணுங்கிற எண்ணத்தில் தானே பல கட்சிகள் உடைகின்றன. அவர் மட்டுமே ஏன்டா தலைவராக இருக்குது, நான் தலைவராக கூடாதா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தானே பல கட்சி தலைவர்கள் இன்றைக்கு உருவாகிட்டு. அதற்கு பின்னிலையில் இப்போ இருந்த தமிழகத்தினுடைய முன்னாள் ஆளுமை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது லத்தீவும் சரி சமசாவும் சரி மெத்த படித்தவர், மிகப்பெரிய அறிவுஜீவிகள், ஆனால் அந்த சூழ்ச்சியில் விழுந்து ஞானமுடையவர்கள். அந்த சூழ்ச்சியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? அந்த சூழ்ச்சிகளில் விழமாட்டார்கள்ங்கிற சூழ்ச்சிகளில் விழுந்திருக்கவே முடியாது. நகமும் சதையாக போனார்கள். மக்கள் சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படதான் செய்யும். இப்போ எதற்காக சண்முகமும் எடப்பாடியாரும் பிரிகிறார்? எப்படி இப்போ ஏன் பிரிகிறார்கள்? ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து வேறுபாடு அவர்களுக்குள்ளே. அதுபோன்ற கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் அந்த காலத்தில். நமக்கு இதுதான் என்று அறுதிட்டு சொல்ல முடியல. அதனால தனிப்பட்ட இப்பொழுது நடக்கின்ற பல பிளவுகளுக்கு காரணம் தனிப்பட்ட ஆதாயமாக இருக்கலாம். அன்றைக்கு அந்த 2 பேருமே தனிப்பட்ட ஆதாயம் பார்த்தவர்கள் இல்லை, சமுதாய ஆதாயம் மட்டுமே பார்த்தார்கள். சமுதாயத்துக்கு எது சரி என்று அவர்கள் நினைத்தார்களோ அது சரி. அந்த நிலையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவர்கள் பிரிந்திருக்கலாமே தவிர யாரும் அவர்களை உடைக்கிற அளவுக்கு பிளவுபடுத்துகிற அளவுக்கு அவர்கள் அவ்வளவு பலவீனமானவர்கள் என்று நான் கருதவில்லை. என்று சொன்னால் அவர்கள் இருவரோடும் நெருங்கி பழகுகிற பாக்கியத்தை அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி முன்வைத்தேன். ஏன்னா அன்னைக்கு நடந்த சூழல்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் மயிலாடுதுறை, அதனால சமூக ஊடகங்களில் பல கருத்துக்கள் பரவக்கூடும், அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்துல் சமது மயிலாடுதுறை தொகுதியில் ஏடி சின்னத்தில் போட்டியிட்டார், நான் நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் அந்த அன்றைக்கு நடந்த அந்த ஐயுஎம்எல்ல ரொம்ப வலுவாக இருந்த காலகட்டம் அது. அதனால் அன்றைக்கு உள்ள சூழல், அரசியல் சூழல்லாம் நன்றாக அறிந்தவர் என்கிற முறையில் தான் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதில் உள்நோக்கமும் இல்லை. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்ட நிறைய கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் விளக்கம் அளித்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்து. நன்றி. வாழ்த்துக்கள்.